வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரினிட்டி கல்ச்சரல் அகாடமி கோயம்புத்தூர் வெல்கம்ஸ் யூ. இந்த வீடியோவில் நம்ம பிளான்ட் பயோடெக்னாலஜி பார்ட் 2 பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். இதில் நாம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், என்னென்ன டைப் இருக்குங்கிறத பார்க்குறோம். இதில் எம்ப்ரியோ கல்ச்சர் இருக்குது, மெரிஸ்டம் கல்ச்சர், ஆந்தர் ஆர் போலன் கல்ச்சர், டிஷ்யூ அண்ட் செல் கல்ச்சர். இதை ஒவ்வொன்று பற்றி பார்த்துட்டு அதனுடைய அப்ளிகேஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எம்ப்ரியோ கல்ச்சர். எம்ப்ரியோ கல்ச்சர் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஹானினிங் 1904. அதாவது மெம்பர்ஸ் ஆஃப் குருசிஃபரேசியே ஃபேமிலி, அதாவது தி கிராப்ஸ் பிலாங் டு குருசிஃபரேசியே ஃபேமிலி. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா தி யங் எம்ப்ரியோஸ் ஆர் கல்ச்சர்டு இன் எ சூட்டபிள் நியூட்ரியன் மீடியம் to obtain seedling. Okay, அதில் again two types. ஒன்று culture of immature embryo. So இது immature embryoவை எடுத்து கல்ச்சரல் மீடியத்தில் போட்டு நியூட்ரியன் மீடியத்தில் போட்டு அதிலிருந்து டைரக்டாக சீட்லிங் அப்டைன் பண்ணுறது. தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் உதாரணங்கள் சோயாபீன் அண்ட் பார்லி. Next type culture of matured embryos. Example orchids and iris. இது orchids எப்பயுமே it's a naked one. There is no endosperm in the orchids. So embryo culture உடைய applications என்னன்னா, and there are different applications. அதில் முதல்ல recovery of distant hybrids. அதாவது ஒரு incompatible crosses wide crosses, ஒரு intergeneric crosses or the interspecific crosses cross பண்ணும்போது there is a incompatibility mechanism that prevents the embryo abortion. அதான் recovery of distant hybrids. இதில் intergenericல ரெண்டு ஜெனராவை cross பண்ணும்போது there are post zygotic barriers that cause embryo abortion. So example Hortium vulgar and sickle cereal. இது ரெண்டையும் cross பண்ணும்போது embryo abortion வரும். அதே மாதிரி Hortium vulgaரும் Triticum speciesயும் cross பண்ணும்போது that's a wide cross. அதை cross பண்ணும்போது there is incompatibility mechanism exist. அதனால embryo abortion நடைபெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டெட்ராப்ளாய்டு அண்ட் ஹெக்ஸாப்ளாய்டு. டெட்ராப்ளாய்டுடைய டாமினன்ட் ஜீன் என்ன KR1. அதே அதனுடைய ரிசசிவ் ஜீன் ஹெக்ஸாப்ளாய்டுடைய டாமினன்ட் ஜீன் KR2. இது என்ன பாக்குன்னா that prevents seed development in sickle cereal. So அடுத்தது propagation of orchids. அதாவது எம்ப்ரியோ கல்ச்சரில் அடுத்தது பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ப்ராபகேஷன் ஆஃப் ஆர்கிட்ஸ். அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆர்கிட் சீட்ஸ் ஆர் நேக்கட், தே டு நாட் ஹாவ் ஸ்டோர்டு ஃபுட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், யங் ஆர் மெச்சூர் எம்ப்ரியோ எடுத்து தட் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் டெவலப்பிங் சீட் அண்ட் தட் டெவலப்ஸ் இன்டு சீலிங் எய்தர் டைரக்ட்லி ஆர் த்ரூ கேலஸ் ஃபார்மேஷன். நியூட்ரியன் மீடியத்தில் போட்டால் கேலஸ் ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து உங்களுக்கு ரூட் ஷூட் டெவலப்மெண்ட் ரீடிஃபரன்சியேஷன் பண்ணிக்கலாம். இது போன வீடியோவிலேயே சொல்லியிருக்கிறேன். தி தேர்டு தி அப்ளிகேஷன் இஸ் ஷார்டனிங் ஆஃப் ப்ரீடு சைக்கிள். நம்ம என்ன எம்ப்ரியோ எடுத்து டைரக்டாக சீலிங்காக டெவலப் பண்ணுறோம். ஸோ வித்தவுட் அண்டர்கோயிங் தி ஃபார்மேஷன் ஆஃப் சீடே ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகுது, லைஃப் சைக்கிள் கட் ஷார்டன் ஆகுது. அதனால ப்ரீடிங் சைக்கிள் சீக்கிரமா முடிச்சிடும். இல்லாட்டினா அது மெச்சூர் ஆகி அதுலேருந்து எடுத்து இன்னொரு கிராப் போடுறதுக்கு டைம் ஆகும் உங்களுக்கு. ஸோ தி ஃபோர்த் application of embryo culture is
overcoming the dormancy. நம்ம வந்து immature seed-ஐயே நீங்க வந்து seedling produce பண்ணிடுறீங்க. மெச்சூர் ஆக வேண்டியதில்லை. மெச்சூர் ஆனாதான் there are different dormancies, secondary dormancy, primary dormancy, seed coat dormancy, many dormancies are there. அது வந்து இந்த dormancy typesல வந்து seed science and technology titbits போடும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐரிஸ், ப்ரூனஸ் அண்ட் டாரஸ். இதெல்லாம் வந்து ஓவர்கமிங் த டார்மென்சி பை யூசிங் எம்ப்ரியோ கல்ச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பை பார்த்துட்டோம் டிஷ்யூ கல்ச்சர்ல. செகண்ட் டைப் இஸ் மெரிஸ்டம் கல்ச்சர். இதுல மெரிஸ்டம் கல்ச்சர்னா எ ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் ஹேவிங் லீஃப் ப்ரெமார்டியா இருக்கணும். அது எவ்வளவு நீளம் இருக்குன்னா 5 to 10 millimeter ஷூட் நீளம் இருக்கணும். இதுல எப்படி வந்து இந்த ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் வந்து ரீஜெனரேட் பண்றோம். என்ன பண்றோம்? ரீஜெனரேட் பண்றோம். எதுல வச்சு? சூட்டபிள் கல்ச்சரல் மீடியம் டு கெட் அட்வென்ச்சரஸ் ரூட்ஸ். இதுதான் மெரிஸ்டம் கல்ச்சர். அதாவது மெரிஸ்டம் டிஷ்யூ எடுத்து அது மீடியத்துல போட்டு கல்ச்சரல் மீடியத்துல அதுல இருந்து ரூட்ஸ் டெவலப் பண்றதுதான் மெரிஸ்டம் கல்ச்சர். அந்த மெரிஸ்டம் வந்து ஒரு லீஃப் ப்ரெமார்டியா இருக்கணும். 5 to 10 millimeter இருக்கணும். ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டமா இருக்கணும். இதனுடைய அப்ளிகேஷன் வந்து இஸ் a mass production of clonal progeny through tissue culture. This is commercially successful in banana. As well as in strawberries, citrus, dalbergia, sisu. இது ஒரு ட்ரீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன், தி செகண்ட் ஒன் இஸ் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் பை மெரிஸ்டம் கல்ச்சர் இன் தி கேஸ் ஆஃப் பொட்டேட்டோ, சுகர்கேன் அண்ட் tapioca. And again, the meristms that can be stored in cryopreservation method. Cryopreservation liquid nitrogenல ஸ்டோர் பண்ண வேண்டியது. எக்ஸைஸ்டு மெரிஸ்டமோ அல்லது வந்து எம்ப்ரியோவோ. இதுல வந்து அதனுடைய டெம்பரேச்சர் எவ்வளவுக்குன்னா லிக்விட் நைட்ரஜன் இது -196 டிகிரி செல்சியஸ். இது அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. இதை நல்லா படிச்சு தரவா மைண்ட்ல வச்சுங்க. அண்ட் திஸ் ஹெல்ப்ஸ், தி கிரையோ ப்ரிசர்வேஷன் ஹெல்ப்ஸ் இன் லாங் டேர்ம் ஸ்டோரேஜ். ஸோ நம்ம ரெண்டு பார்த்துட்டோம், எம்ப்ரியோ கல்ச்சர் பார்த்துட்டோம், மெரிஸ்டம் கல்ச்சர் பார்த்துட்டோம். தேர்ட் ஒன் இஸ் ஆந்தர் கல்ச்சர், otherwise called as pollen culture or microspore culture. இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் குஹா அண்ட் மகேஸ்வரி in 1964 டட்ரானா ஊமத்தை. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா we can grow haploid plants from pollen grains by placing anthers, complete organ. This is a organ. நான் எக்ஸ்பிளான்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வந்து டிஷ்யூவா இருக்கலாம், செல்லா இருக்கலாம், அல்லது வந்து ஆர்கனா இருக்கலாம். ஆந்தர் இஸ் ஆர்கன் தட் கண்டைன்ஸ் மல்டி நம்பர்ஸ் ஆஃப் pollen grains. If it is grown in suitable culture medium, that will give the haploid plants. So இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா, in tobacco, the excised flower buds are exposed to 5 degrees Celsius temperature for 72 hours to enhance the recovery of haploid plants. அடுத்தது brief exposure of anthers at 35 degrees Celsius temperature for 24 hours in Brassica campestris. So இந்த pollen culture-க்கு வந்து நம்ம we need media requirement for different species. Okay, that varies. Media requirements varies from different species, but the sucrose medium is the best one. And for the pollen grains of datura and tobacco, that will produce embryo on agar medium having 2 to 4% sucrose, and in the case of barley 3% sucrose, whereas 6% sucrose is needed for potato and wheat. எவ்வளவு? 6%. அதே பார்லிக்கு 3%. டாட்ராவுக்கும் டொபாக்கோக்கும் 2 to 4% sucrose content. So the optimum stage of pollen, at which stage we have to take?
the pollen grains for the pollen culture. In the case of datura tobacco, எப்போ எடுக்கணும்னா just before or after first pollen mitosis. அது வந்து சீரியல்ஸ்ல எப்போ எடுக்கணும்னா early or mid uninucleate stage. ஸோ இந்த pollen development வந்து pollen mother cells இருந்து வரும். அதில் வந்து pollen mother cells போது there are two process, microsporogenesis and microgametogenesis. Microsporogenesisல வந்து உங்களுக்கு mitosis division கிடைக்கும். And the microgametogenesis, gametes பிரியும் போது உங்களுக்கு வந்து meiosis division நடக்கும். ஸோ நம்ம எப்போ இது பண்ணுறோம், போலன்ல மைட்டாசிஸ் ஸ்டேஜில் எந்த கிராப்பில் datura and tobacco. In the case of tomatoவிலையும் Arabidopsis thalianaவிலையும் the pollen mother cells can be utilized for this culture or meiosis one stage. So இதே brassicaவில் எப்படின்னா trinucleate pollen grain stageல வந்து எடுத்து அந்த pollen கல்ச்சர் பண்ணும்போது we can get the haploids. அது என்ன கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணோம்னா there should be a alternating light period. எவ்வளோனா 12 to 18 hours லைட்ல வச்சிருக்கணும். லைட்டினுடைய இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும், 5000 to 10,000 lux at 28 degrees Celsius. ஸோ அதே டார்க்னஸ்ல 12 hours and 6 hours at 22 degrees Celsius. ஸோ லைட்ல வந்து 12 hours வைக்கும்போது டார்க்ல வந்து 12 hours வைக்கணும். ஓகே, அதே வந்து லைட்ல 18 hours வைக்கும்போது டார்க்ல 6 hours வைக்கணும். டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். நாம எப்போ வந்து இந்த எம்ப்ரியோ கேலஸ் வந்து எவ்வளோ வளர்ந்த பிறகு நாம வந்து இன்னொரு மீடியத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எதுக்கு, ஃபார் அப்டைனிங் root development. So the embryo or callus with 3 to 5 centimeter long is transferred to the next medium, another medium for good root development. Okay, இதனுடைய applications என்ன, anther culture or microspore culture உடைய அல்லது pollen culture உடைய application என்ன, we can get haploid plants. And also this can be utilized for cytological studies and doubling the chromosome number of haploids. இது எக்ஸாம்பிள்னா ரைஸ்ல ஜின்ஜியோங்கிற வெரைட்டிலையும் ஷைன் ஷூங்கிற வெரைட்டியும் வந்து ரைஸ்ல இந்த வந்து ஆந்தர் கல்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் ஹுவா பேய் 1 அண்ட் லங் ஹுவா 1 இதெல்லாம் வந்து சைனீஸ் வெரைட்டிஸ். அதில் தான் வந்து எக்ஸ்டென்சிவ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் போலன் கல்ச்சரில். ஸோ நம்ம 3 பார்த்துட்டோம். எம்ப்ரியோ கல்ச்சர் பார்த்தாச்சு, மெரிஸ்டம் கல்ச்சர் பார்த்தாச்சு, போலன் கல்ச்சர் பார்த்தாச்சு. 4th one is tissue and cell culture. இதில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம், தி somatic embryos that can regenerate to form whole plants. அதாவது எம்ப்ரியோ somatic embryos வந்து ஃபார்ம் ஆகி அதுலேருந்து உங்களுக்கு பிளான்ட் டெவலப் ஆகும். தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேரட் அண்ட் காஃபி. சரி, somatic எம்ப்ரியோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், அது பெரிய ஸ்டெப்பு, அது அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இதுலேருந்து வந்து ஷூட்டையும் ரூட்டையும் ஜெனரேட் பண்ணும், அதை வந்து ரீஜெனரேட் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஷூட் பட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் செல் கல்ச்சர். செல் கல்ச்சர்லேருந்து ஷூட் பட்டு வந்துடும், அதுலேருந்து ஷூட் டெவலப் ஆகணும், அதுலேருந்து ரூட் டெவலப் ஆகணும். ஸோ தி பெஸ்ட்டு the growth regulators ratio is high cytokinin and high to auxin ratio supports shoot generation, regeneration. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், cytokinin is for shoot generation and auxin is for root generation. The previous வீடியோல ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். ஹை சைட்டோகைனின் டு ஆக்சின் ரேஷியோனா சைட்டோகைனின் அதிகமாக இருக்கும், ஆக்சின் கண்டென்ட் குறைவாக இருந்தால் தான் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது எதை ப்ரொமோட் பண்ணும், ஷூட்டை ப்ரொமோட் பண்ணும். அதே வந்து ஹை ஆக்சினும்
too low cytokine ratio இருக்கும்போது ஆக்சின் கண்டென்ட் அதிகமா இருக்கும், சைட்டோகைனின் கண்டென்ட் வந்து குறைவா இருக்கும். எதுல? கல்ச்சர் மீடியத்துல. that is kept for the callus or tissue is kept for shoot and root generation. so அது வந்து எதை ப்ரோமோட் பண்ணும்னா root regeneration ப்ரோமோட் பண்ணும். mostly gibberellins that suppress shoot regeneration. the tissue and cell culture somatic embryosல ரொம்ப the best example tobacco and coffee. ஏற்கனவே காஃபிங்க சொல்லிட்டேன், இங்க டொபாக்கோவும் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இப்போ சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து சொமேட்டிக் எம்பிரியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு நம்ம சொல்லிட்டோம். இதில் வந்து சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ் எப்படி வருதுன்னா, சொமேட்டிக் எம்பிரியோஜெனிஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் சிங்கிள் பெரிஃபரல் ஆர் டீப் சீட்டட் கேலஸ். அதாவது நீங்கள் என்ன பண்ண, எக்ஸ்பிளான்ட்டை வந்து எம்எஸ் மீடியத்தில் போடும்போது என்ன ஆகுது, அன்ஆர்கனைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ் வந்துடும். தட் இஸ் கால்ட் கேலஸ். அந்த கேலஸ் மாஸ்ல பெரிஃபரல் செல்ஸ் ஓரமாக இருக்கிற செல்லோ அல்லது உள்ள டீப் சீட்டட் செல்லோ வந்து that will originate to that will produce somatic embryos. இதுதான் வந்து somatic embryogenesis. இது எப்படி டிவைட் ஆகி ப்ராக்ரஸ் ஆகுதுன்னா, with different stages like globular stage, heart shaped stage, torpedo shaped and catenary stage, that is similar to zygotic embryos. எப்படின்னா, sexual reproduction, there is a fusion of female gamete with male gamete, that is called fertilization. அதுலேருந்து எப்படி ரெண்டையும் ஃபியூஸ் ஆனதுனால உங்களுக்கு the product is zygote. Zygote becomes embryo. எம்ப்ரியோ எப்படி டெவலப் ஆகுன்னா, உங்களுக்கு இதே மாதிரி globular stage, heart shaped stage, torpedo stage and catenary stage in natural sexual propagation. அதே ப்ராசஸ் தான் somatic embryosல நடந்து that will give the seedling. The best examples are carrot and coffee. Application of tissue and cell cultures. இதில் எப்படின்னா, clonal propagationக்கு யூஸ் ஆகுது. We can produce virus free and disease free plants. For example, in oil palm and date palm, somatic embryogenesis is the only option to propagate the plant, that is micropropagation. அதில் வந்து sexual propagation இல்லை, micropropagation தான் possible, that too somatic embryogenesis. இதில் individual somatic embryogenesis, that is nothing but shoot buds, and that should be enclosed by using a suitable matrix that is called calcium alginate, that will form beads. Either you can use calcium alginate or sodium alginate. So that is called artificial seeds. Artificial seeds na enna, somatic embryos tissue culture மூலமா produce பண்ணிட்டு by using tissue and cell culture மூலமா somatic embryos produce பண்றீங்க. எதுல? carrot, coffee and tobaccoல. அந்த somatic embryos that is nothing but shoot buds, that should be enclosed with some chemicals like calcium alginate and sodium alginate to produce artificial seeds. எப்படி வந்து ஜைகோட்டுக்கு மேலே வந்து எம்ப்ரியோக்கு மேலே வந்து எண்டோஸ்போம் டெவலப் ஆகுற அதே மாதிரி தான் இந்த கால்சியம் ஆல்ஜினேட்டும் சோடியம் ஆல்ஜினேட்டும் என்க்ளோஸ் பண்ணும்போது இட் லுக்ஸ் லைக் பீட்ஸ். அதை வந்து டைரெக்டாக நீங்கள் சோயிங்காக யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சோமோக்ளோனல் வேரியேஷன். இப்போ நம்ம பிளான்ட்ஸ் ரீஜெனரேட்டட் செல் கல்ச்சர் ஷோ ஹெரிட்டபிள் வேரியேஷன். அதனுடைய ஹெரிடிட்டியில் ஜெனட்டிக் வேரியேஷன் நடக்கும். தட் வில் பி எ குவாலிட்டேட்டிவ் கேரக்டராக இருக்கலாம், அது குவான்டிடேட்டிவ் கேரக்டர் இருக்கலாம். அது குவாலிட்டேட்டிவ்னா கிரைன் குவாலிட்டி, குவான்டிடேட்டிவ்னா மார்ஃபோலாஜிக்கல் கேரக்டர்ஸ் ஆஃப் த பிளான்ட். தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர் பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ. அதில் எப்படின்னா, ஜாயிண்ட்லெஸ் பெடிசல் மியூட்டன்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மெக்கானிக்கல் பிக்கிங். ஈஸியாக அந்த பெடிசல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரூட் ஸ்டாக் இல்லைன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு பொட்டேட்டோவை டொமேட்டோவை வந்து பிக்கிங் பண்ணிட்டு போகலாம்.
So next is mutant isolation. இதில் என்னன்னா Fiji disease in sugarcane, and that is isolated from cell culture. எது Fiji diseaseங்கிற இதை வந்து செல் கல்ச்சர் மூலமா ஐசோலேட் பண்ணிட்டு that is released to a new variety. That variety is called Ono. That is a mutant isolation in cell and tissue culture. Similarly, the bacterial wilt resistant tomato line is also released by using this type of tissue culture. And wild fire disease of tobacco, and that is caused by Pseudomonas tabaci. That cells are resistant to methionine sulfoxamine MSO, that is very similar to pathogenic toxin that were isolated, and that clone is resistant for wildfire diseases. So this is a mutant isolation, another application of tissue and cell culture. And finally, the biochemical production. Chiconin is the secondary metabolites. Mostly secondary metabolites are produced from this process, and chiconin is the drug and very precious natural dye that is used for silk dyeing, and as well as we are getting cosmetics from chiconin, and that will produced from a cell culture of Lithospermum erythrozean. Okay, அதே மாதிரி berberin, that is Coptus japonica, and taxol, these are also secondary metabolites. The taxol is produced from taxus, that is also produced from cell culture. நம்ம என்ன பண்ணோம் இப்ப types of tissue culture so far பார்த்தோம். first என்ன பார்த்தோம், cell culture பார்த்தோம், அப்புறம் meristem culture, மூணாவது வந்து என்ன பார்த்தோம், anther culture or pollen culture or microspore culture, and fourth one is tissue and cell culture. So thank you very much for listening my presentation. If you not subscribe my YouTube channel, kindly subscribe. Thank you.